ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2022 நடந்த குரூப் 2 கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பழைய கொஷின் பார்க்குறது எதுக்கு அப்படின்னா, எப்படிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்ற அனலைசிஸ்க்கு. பட் இப்போ வந்து நம்மளுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க. அந்த சிலபஸில் ஒரு சில சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகலாம். அதனால தான் நம்ம பழைய கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது யாருடைய கூற்று? இது வந்து நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது தான். இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோன்னா திருமூலர் அவர்களுடையது. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? ஆன்சர் கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருமூலர். எழுதப்படாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ டேஸ் என்ன படிக்கிறதுனா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேறு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் 3000ன்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினவர். ஓகேங்களா? தமிழ் 3000. இது என்ன நூல் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து திருமந்திரம். ஓகேங்களா? ஏன்னா திருமந்திரத்தில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 3000 பாடல்கள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? தமிழ் 3000ன்னு சொல்லுவோம். இவரை பற்றி நிறைய நியூஸஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். இதில் ஒரு ரிப்பீட்டர் கொஷின் தான் இது. சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அண்டு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் 1823 பிறந்திருப்பார். உங்களுக்கான கேள்வி, அவர் எந்த ஆண்டு இறந்திருப்பார்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.